வணக்கம் மக்களே. ரீசெண்டாக தளபதி விஜயோட மகன் சஞ்சயை பற்றின நியூஸ் நிறைய வந்துட்டுருக்கு. சஞ்சயை பற்றின சில நியூ அப்டேட்ஸ்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர் யூகேயில் போன வருஷம்தான் அவரோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணார். டொரண்டோ ஃபிலிம் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அவரோட டிகிரிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் புல் த ட்ரிகர்ஸ். இது மர்டர் மிஸ்ட்ரியை பேஸ் பண்ண கதையாக. இந்த ஷார்ட் ஃபிலிமை லான்ச் பண்ண கொஞ்ச நாளிலே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இவரோட படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட இவர் ஒரு படம் சைன் பண்ணிட்டாரு. கூடிய சீக்கிரமே இவங்க ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். பொதுவாகவே தளபதி விஜய் அவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் ரொம்பவே ப்ரைவேட்டாக தான் வச்சுருப்பாரு. அதே மாதிரி தான் அவரோட மகன் சஞ்சயும் பெருசாக இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ ஆக்டிவாக இருக்க பர்சன் கிடையாது. சினிமா ஈவெண்ட்ஸ் இல்லை பப்ளிக் ஈவெண்ட்ஸ் எதுலேயுமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. லாஸ்ட் மந்த் டைரக்டர் ஷங்கர் பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சு. அது ரொம்பவே கிராண்டாக பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு விஜயோட மகன் வந்திருக்காரு. அந்த வீடியோ அவர் எடுத்த ஃபோட்டோஷூட் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. விஜயோட மகனுக்கும் ஷங்கரோட ஃபேமிலிக்கும் என்ன சம்மந்தமே இல்லாமல் இவர் ஏன் அவங்களோட ஃபோட்டோஷூட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த ஃபோட்டோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்ததுக்கே இவ்வளோ வைரலாக ஆயிட்டாரு சஞ்சய். இன்னும் படம் எடுத்தாருன்னா அவரோட படம் எப்படி போகும் அப்படின்றது தெரியலை. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் ஆதரிப்பாங்க. அப்படி இல்லைன்னா மக்கள் கண்டிப்பாக ட்ரோல் தாங்க பண்ணுவாங்க. தமிழ் சினிமாவில் நடிகர்களோட பசங்க மோஸ்ட்டாக ஹீரோஸாக தாங்க நடிப்பாங்க. ஆனால் தளபதி விஜயோட மகன் டிஃப்ரெண்ட்டாக டைரக்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் டைரக்ஷன் தான் பண்ண போகிறேன், எனக்கு இதில் தான் பேஷன் அப்படின்னு சொல்கிறது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி சினிமா நியூஸ்களுக்கு ரீல் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.